பத்மாக்கோ, ஆனால் அதுலேருந்து வர்றது இந்த வசந்தாக்கா மாப்பிள்ள தானே? ஆமாம் மாயம்மா, ராமசாமி தான். ஏ ராமசாமி, கொஞ்சம் இங்க வா, உன்கிட்ட ஒன்று பேசணும் பார்த்துக்க. என்னக்கோ சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை புள்ள, இன்னைக்கு வேலைக்கு போன இடத்துல உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை பார்த்துக்க. ஒரே வயிற்று போக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. கொஞ்சம் போய் என்னன்னு பாரு. ஏன் மைனியாக மறைக்கிறிய? சும்மா மொட்டையா சொன்னா ராமசாமி எனக்கு புரியுமாக்கும். ஏன் வயிற்றுப்போக்கு, எதனால வயிற்றுப்போக்கு, எப்படி வந்துச்சு, எல்லாத்தையும் முழுசா சொல்லுங்க. சும்மா இரு சின்ன பொண்ணு, நீ சிறையிலுக்காம இருக்க மாட்டா போல இருக்க. சும்மா சொல்லுங்க பத்மாக்கோ, ராமசாமிக்கும் தெரியணும்ல அவன் பொண்டாட்டிக்கு யோக்கியம். இவ்விய 2 பேரும் சொல்லதை பார்த்தா ஏதோ நடந்திருக்கும் போல இருக்க. என்னக்கோ நடந்துச்சு? ஏ மைனியோ நின்றுடுங்க, நான் சொல்லியேன். ஏ சின்ன பொண்ணு, நீ சும்மா கடை. இது நடக்கும்போது நீ அங்கே இல்லவே இல்லை. ஏ ராமசாமி, நான் சொல்லியம்மா. இந்த 2 நாளாக குளத்து வேலைக்கு போன இடத்துல சாப்பாடு வந்து பாதிக்கு பாதி காணாமல் போயிட்டு இருந்துச்சு பார்த்துக்க. நாங்களும் ஒரு 2 நாளாக அப்படியே விட்டுட்டோம், அரை வயிற்றோடு இருந்துட்டு. எங்களுக்கு ஒரு நாள்லாம் சரியான பசி. நீ யோசிச்சு பாறான், நம்ம வந்து அவ்வளோ வேலை செஞ்சுட்டு சாப்பாடாங்க இல்லைன்னா கோவம் வருமா வராதா? அதனால என்ன செஞ்சோம், பிளான் போட்டு அடுத்த நாள் பியாதி மாத்திரையே அதில் கலந்துட்டோம் பார்த்துக்க. யாரும் எவரோன்னு தெரியாது, சும்மா தான் கலந்தோம். பார்த்தா அதை எடுத்து தின்னது உன் பொண்டாட்டியும் அந்த கலாலம். எக்கோ, அவ அப்படிலாம் எடுத்து திங்க ஆள் கிடையாது. உண்மையில தான் சொல்லுதியலா? வேற நாங்கள் என்ன பொய்யா சொல்லியோம்? சரி, இப்போ நடந்தது நடந்து போச்சு. அவியெல்லாம் யாரோ நினைச்சுதான் இப்படி பண்ணிட்டாவ. சரியா, நீ இப்போ அவ எப்படி இருக்கான்னு போய் பாரு. சரி ராமசாமி, கோவப்படாம போ. அவட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காத. விவரத்தை எடுத்து சொல்லு கொஞ்சம். சரியா, புரிய மாதிரி எடுத்து சொல்லு. என்ன எக்கோ, நான் எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிட்டேன், வாரேன். என்னே சண்டெல்லாம் போட்டுறாதியே. ஐயோ கடவுளே, என்ன மாத்திரையை கலந்தாலோ தெரியலையே. உடம்பெல்லாம் இந்த நடுக்கம் நடுங்குவே. ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் போனோம்ப்பா கடவுளே. ஏ வசந்தா, ஏ வசந்தா, என்ன வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம ஒம்பாட்டுக்கு படுத்திருக்கா? அந்த வேலையெல்லாம் யார் செய்வா வேற? எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. வேலை செய்யறதுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடு வந்து சேர்ந்தேன். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பற்றி கேட்காம வந்த உடனே என்கிட்ட வல்லுன்னு உழுதியே. தெரியும் தெரியும், உன் லட்சணம்லாம் எனக்கு தெரியும். வெளியே தலை காட்ட முடியல. மானம் போவிட்டி ஒன்னால. உனக்கு என்ன வீட்டில் திங்கிறதுக்கு ஒன்றும் வாங்கி தராமல இருக்கு? ஒன்றும் வாங்கி தராத மாதிரி அடுத்த வீட்டு சாப்பாடெல்லாம் போய் களவாண்டு தின்னுட்டலையா? ஒரு பெரிய பொம்பளை மாதிரியே நீ நடந்திருக்கா? சின்ன பிள்ளைகள் கூட இப்படிலாம் செய்யாது. சி. ஓஹோ, வர வழியில அந்த கோழி சொல்லியெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிய. இன்னைக்கு என்ன தேவி விட்டால்வே? யாரும் என்கிட்ட என்ன இல்லாதது பொல்லாததையே சொல்லி தந்துட்டாவே. நீ செஞ்சது தானே சொல்லியிருக்காவே. 2-3 நாளா அடுத்த சாப்பாடை களவாண்டு தின்னுருக்கா. இதுல வேற நீ நல்லவ மாதிரி நியாயம் பேசிட்டு வரா. இதை இப்போ உங்ககிட்ட யாரு சொன்னா? அதை முதல்ல சொல்லுங்க. நீ யார் சாப்பாட்டை களவாண்டு தின்னியோ அவையதான் என்கிட்ட சொன்னாவ. இப்ப என்ன செய்ய போறா? வீட்டு போய் சண்டை போட போறியோ? காலை முறிச்சு கையில தந்துருவேன். அணக்கல்லாம வீட்டுக்குள்ள கிடக்கணும். நான் வரும்போது மூச்சு உடையாளாதவ மாதிரி கிடந்தா. சண்டைன்னு எப்படி தம்பா கிளம்பியா? வெளியே போய் சண்டை ஏதாவது போட்டு வந்தான்னு தெரிஞ்சிச்சு, படியை தாண்டி வீட்டுக்குள்ள விட மாட்டேன் பாத்துக்க. அந்த ஆள் உங்க அப்பா வீட்டுக்கு போயிட வேண்டிதான். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களே நீங்க 3 பேரும். என் பிரிய வந்து என்ன அடிச்சிருப்பான், அடிச்சு நொறுக்கிருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு தானே இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க 3 பேரும். ஏ வசந்தா, தேவையில்லாம பேசாத. உனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை, அவளை போய் பாரு, அவ்வளவுதான் சொன்னோம். வேற ஒண்ணும் சொல்லாத. சரியா, அதை சொல்லிருக்கு முதல்ல நீ யாரு? ஏ வசந்தா, கொஞ்சம் அளந்து பேச பார்த்துக்க. அவைய உன்னோட சின்னவியலா? உன்னோட மூத்தவிய தானே? உன் பாட்டுக்கு அவா இவன் பேசிட்டு இருக்காவியில பத்தி எனக்கு தெரியும். யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யாருக்கு மரியாதை கொடுக்க கூடாது. நீ உன் சோழியை பார்த்துட்டு போ. மைனியோ, இவ அன்னைக்கு அந்த காய்கறிக்காரர்கிட்ட ஆட்டையை போட்டுட்டு நம்மகிட்ட வந்து சண்டைக்கு நின்னா பாருங்க. அன்னைக்கே நான் இவ்வளோ ஒரு வழி பண்ணியிருப்பேன். நீங்க தான் வந்து தடுத்துட்டிய. இன்னைக்கு இவ என்ன பேசியா பாருங்க. ஏ சின்ன பண்ணு, வாயை மூட்டிட்டு பேர் பார்த்துக்க. இல்லைன்னா கிழிஞ்ச வாயை கூட கொஞ்சம் கிழிச்சு விட்டுருவேன். உனக்கு எல்லாம் மறந்து போயிருமோ? அன்னைக்கு யார்கிட்ட அடி வாங்கினான்னு மறந்துட்டு பேசாத. அமைதியா இருந்துரு. உன் யோக்கியத்தை நான் இப்ப வெளியே சொன்னேன்னா வாமானும் கெட்டு பேரும் பார்த்துக்க. ரொம்ப நல்லவா மாதிரி பேச வந்துருவான். அப்படி என்ன யோக்கியத்தை நீ கண்டுட்டா? உன்னோட நாங்க யோக்கியமா தான் இருக்கோம். நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ கேட்க மாட்டேக்கா. 2 நாள் சாப்பாடை களவாண்டு தின்னது யாரு? நானா நீயா? பிறவு யார் தின்னா? நீ திங்க மாதிரி நானா தின்னே? ஆமா, 2 நாளா நீ தான் எடுத்து தின்னுருக்கா. அவ களை பார்த்துட்டு வந்தா, நீ தின்னுட்டு இருக்கல்ல. சரி, ஒரு நாள் நம்ம தின்னுட்டு அவ மேல பழிய போட்டுருவோன்ட்டு நாங்க எடுத்து தின்னோம். இவ்வளவு பேதி மாத்திரையை கலந்து வச்சிருப்பாளோன்னு எங்களுக்கு எங்க தெரியும்? நல்லா தும்பா களவாண்டு தின்னுட்டு பேச பாருங்களா. வந்துட்டா படையேறிட்டு சண்டை போடுறதுக்குன்ட்டு. யாரு? நான் மட்டுமா தின்னேன்? இந்த நெடுமாரியும் சேர்ந்துதான் தின்னா. நெடுமாரி நாய். யாரை பார்த்து நாயிங்கா? ஒன்று போட்டேன்னு வச்சுக்கேன், என்ன அவன் தெரியாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன். நாயிங்க அதுங்க மூஞ்சில குத்திடுவேன் பார்த்துக்க. சும்மா கை வாங்கினீனா பயந்துருவேன்னு நினைச்சியோ? சொல்லிட்டே இருக்கேன்,
நாய் மாதிரி குலைச்சிட்டு நிக்கா. நான் தின்னுருந்தா 4-5 நிமிஷத்துக்கு ஒருக்க ஓடி இருப்பேன். நானா அப்படி ஓடினேன்? நீ தானே 5 நிமிஷத்துக்கு ஒருக்க மறைவா இடம் தேடி ஓடிட்டு இருந்தா. திங்கவே நல்லா தின்னுகிட்டு ஆதாரம் இல்லைன்னு இப்ப நல்லா போய் சொல்லியா? மாயமையோ இவ்வளவு 2 பேரும் சண்டையை போட்டு மாண்டுவாளோ உங்களுக்கு. வா 2த்தையும் பிடிச்சு இழுப்போம். ஏ சின்ன பொண்ணு சண்டை போடாத எந்தி. ஏ சின்ன பொண்ணு என் முடிய விட்டுரு, இல்லைன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். முடியாது கூட சொல்லியா? நீ பேசின பேச்சுக்கு இன்னைக்கு உனக்கு மொட்டை போடாம விட மாட்டேன். மாறி மாறி சொல்லிட்டே இருக்கேன். 2 நாளா இவ தான் சாப்பாடு எடுத்துட்டுனான்ட்டு இவட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கியே. என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்காத நின்று நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே. ரொம்ப சந்தோஷமா இருக்கோ நான் அடி வாங்கத பாக்க. ஏ சின்ன பொண்ணு அவ மாறி மாறி சொல்லிட்டே இருக்கா, நீ தான் தின்னான்ட்டு. உண்மையை சொல்லு, நீ தான் தின்னியா எப்படி? நான் எதுக்கு மைனியை வைக்கப்படணும்? நான் தான் எடுத்து தின்னேன். நீங்க வேற மீன் கறின்னு சொன்னீங்க, அதெல்லாம் எடுத்து தின்னுட்டேன். நீங்க ஏன் மைனி, இது எங்க மாயமக்கா, உங்க சோறு எடுத்துதீங்க, நான் ஏன் வைக்கப்படணும்? இவ தானே சண்டைக்காரி, இவ என்னத்துக்கு நம்ம சாப்பாடு வந்து எடுத்துதீங்க? அப்ப எங்களை 2 நாளா பட்டினி போட்டது நீதான். கடைசியில நொங்கு தின்னவே தப்பிச்சுட்டான், நோண்டி தின்னவே மாட்டிக்கிட்டான். ஏ மாயமக்கோ, நான் அந்த மாமரத்துக்கிட்ட போய் மாங்காய் தின்னுட்டு இருந்தேன் பாருங்க, அதனால உங்ககிட்ட வந்து சொல்ல மறந்துட்டேன் மாயமக்கோ. இப்போ என்ன, இன்னைக்கு நான் அதை எடுத்து தின்னுருந்தேன்னா எனக்கு பேதியில போயிருக்கோம். அதுக்கு என்ன, இவ எதுக்கு நம்ம சாப்பாட்டுல வந்து கைய வைக்க? அதை முதல்ல நீங்க கேளுங்க. உங்க 2 பேர் மேலே தப்பு இருக்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு கிடக்கிய. சின்ன பொண்ணு நீ அவளை விடு. எந்த சின்ன பொண்ணு நீ அவ முடிய விட்டுட்டே? உன்னாலதான் அவ்வளவு பிரச்சனையும். கேட்டா எங்க மைனி எங்க மாயமேம்பா. எந்த நீ முதல்ல 2 பேரும் ஒழுங்கு மரியாதை வீடு போய் சேருங்க.